கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் புதியதொரு மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த மாற்றத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாத பூஜைகளுக்காக ஐயப்பன் கோயில் நடை கடந்த 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நடை திறந்த அன்று முதலே ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். ஜூன் 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். வழக்கமாக மாத பூஜை நடைபெறும் நாட்களில் இரவு 10 மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும். ஆனால் பக்தர்கள் வருகை அதிகரித்ததைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக இரவு 11 மணிக்குத்தான் நடை சாத்தப்படுகிறது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் வருகை மேலும் அதிகமாக இருந்தது. இன்று 17ஆம் தேதி இரவுடன் மாசி மாத பூஜைகள் நிறைவடையும். மீண்டும் பங்குனி மாத பூஜைகளுக்காக மார்ச் 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறக்கப்படும். சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒரு நிமிடத்துக்கு இத்தனை பக்தர்கள் என கணக்கு வைத்து 18 படிகளில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். அதற்கு பின்பும் மேம்பால கியூவில் காத்திருந்தால்தான் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 18 படி ஏறியவுடன் கொடிமரத்தின் இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். 18ஆம் படியின் கடைசி படியில் ஏறும் போதே ஐயப்பனை தரிசிக்கலாம்.